ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். மாற்றுத்திறனாளி நண்பர்கள் தேர்வு எழுதுறது சம்பந்தமா ஆசிரியர் தேர்வு வாரியம் புது வழிகாட்டு நெறிமுறைகளை இன்னைக்கு, அதாவது 22/9/2021 அவங்களோட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போது அதோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த டீடைல்ஸ பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இதுல நான் இப்ப இங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஜிஓல என்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்றது தான் சொல்லப் போறேன். இதுல நான் யூஸ் பண்ற எந்த வார்த்தைகளும் நானா சொல்றது இல்ல. இந்த ஜிஓவோட இன்ஃபர்மேஷன தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க இப்ப என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, the GO நம்பர் 8 வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் டேட்டட் செப்டம்பர் 21, 2021 தமிழ்நாடு கைட்லைன்ஸ் ஃபார் கண்டக்டிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். சோ இந்த ஜிஓக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, Welfare of Differently Abled Persons Department Office Memorandum of Government of India and as per the orders of the Honorable High Court of Madras. ஏற்கனவே இது சம்பந்தமா வழக்கு நடந்ததை பத்தி ஒரு சின்ன வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். So அதன்படி issue of Tamil Nadu guidelines for conducting examinations for persons with disabilities 2021 to be adopted for conducting examinations in this state. இந்த guidelines இந்த ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்களே செப்டம்பர் 21, 2021 டேட்டட் ஜிஓ இது. சோ மாற்றுத்திறனாளிகள் தேர்வு மேற்கொள்ளும் பொழுது இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் read above, the Honorable High Court of Madras ஒரு வழக்கு எண் கொடுத்திருக்காங்க, has observed and ordered to issue guidelines to permit the meaningful participation of differently abled persons. So in the letter third read above, the State Commissioner of Persons with Disabilities, Director for Welfare of the Differently Abled, has sent a proposal to issue guidelines for examinations conducted within the purview of State of Tamil Nadu for academic recruitment and other purposes that require assistance of a scribe, reader, lab assistant for persons with disabilities. So மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட தேர்வுகளை எழுதுறதுக்கு ஸ்கிரைபோ இல்ல ரீடரோ இல்ல லேப் அசிஸ்டன்டோ தேவைப்பட்டா அதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் கைட்லைன்ஸ் வகுக்கும்படி ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொபோசல் கேட்டிருந்தாங்க. அதன்படி இந்த கைட்லைன்ஸை இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Government, after careful examination of the proposal of the State Commissioner for Persons with Disabilities in consultation with the Law Department, has decided to issue Tamil Nadu guidelines for conducting examinations. So in the guidelines Tamil Nadu guidelines for conducting examinations for persons with disabilities 2021 அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, these guidelines apply to all examinations conducted within the purview of State of Tamil Nadu for academic recruitment and other purposes that require the assistance of a scribe, reader, lab assistant for persons with disabilities. The facility of scribe, reader, lab assistant should be allowed to any person with disability as defined under Section 2 of the Rights of Persons with Disabilities Act 2016. அதாவது Rights of Persons with Disabilities Act 2016 படி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸாம் எழுதுறதுக்கு யாருக்கெல்லாம் ஸ்கிரைப் இல்ல ரீடர் இல்லைன்னா லேப் அசிஸ்டன்ட் தேவைப்படுதோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. On recommendation of a competent government medical board for a physical limitation in writing, including that of speed. அதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் போர்டோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. A scribe, reader, lab assistant is recommended to write examination on his behalf as per pro forma if so desired by that person. அவர்கள் விரும்பினால் அவர்கள் ஸ்கிரைபோ ரீடரோ லேப் அசிஸ்டன்ட்டோ அவைல் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி. In case of a person with benchmark disability as defined under Section 2R of the Rights of Persons with Disabilities Act in the category of blindness, locomotor disability, both arm affected and cerebral palsy, the facility of scribe, reader, lab assistant shall be given if so desired by that person. அதாவது பிளைண்ட்னஸ் இல்லைன்னா லோகோமோட்டார் டிசேபிலிட்டி இல்லைன்னா செரிப்ரல் பால்சி, இதுல அந்த குறிப்பிட்ட நபர் விரும்பினால் அவங்களுக்கு ஸ்கிரைப், ரீடர், லேப் அசிஸ்டன்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. கொடுக்கணும்னா the provision of scribe, reader, lab assistant can be allowed on production of a certificate to the effect that
The person concerned has physical limitations to write, including that of speed, and a scribe is recommended to write examination from the chief medical officer or medical superintendent. So அது வந்து அந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபார்மா சப்மிட் பண்ணும் தட் அந்த பர்சன் வந்து இந்த ஸ்கிரைபோ இல்ல ரீடரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரோ இல்ல சிவில் சர்ஜனோ இல்ல மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க சைன் பண்ண ப்ரொஃபார்மாவை சப்மிட் பண்ணி அவங்க வந்து இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. Candidate should have the discretion of opting for his own scribe, reader, lab assistant, or request the examination body for the same. Examining body may also identify the scribe to make panels at the district, division, state level as per the requirements of the exam. The candidate should be allowed to meet the scribe 2 days before the exam so that the candidates get a chance to check and verify whether the scribe is suitable or not. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஓன் ஸ்கிரைபோ ரீடரோ லேப் அசிஸ்டன்ட்டோ வந்து அவங்க வந்து ஆப்ட் பண்ணி எக்ஸாமினேஷன் பாடி கிட்ட ரெக்வஸ்ட் பண்றதுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாமினிங் பாடியும் வந்து யார் வந்து ஸ்கிரைப் ஆர் ரீடர் ஆர் லேப் அசிஸ்டன்டா இருக்கலாம்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஸ்கிரைபை வந்து மீட் பண்ணி வெரிஃபை பண்றதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் த எக்ஸாமினிங் பாடி provides the scribe, reader, lab assistant, it shall be ensured that the qualification of the scribe shall not be more than the minimum qualification criteria of the examination. அந்த எக்ஸாமினேஷனோட மினிமம் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா என்னவோ அதை விட அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ ஸ்கிரைப அவங்க அவைல் பண்றாங்க, எக்ஸாமினிங் பாடி வந்து ஸ்கிரைப ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்கிரைபோட குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷனோட அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, the qualification of the scribe or reader should always be matriculate or above. In case the candidate is allowed to bring his own scribe, the qualification of the scribe should be one step below the qualification of the candidate taking examination. The persons with disabilities opting for own scribe should submit details of the own scribe as per pro forma. So இப்போ கேண்டிடேட்டே வந்து அவங்க ஸ்கிரைப் ஒரு ரீடரை கூட்டிட்டு வராங்கன்னா அவங்க வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல ப்ரொஃபார்மாக்கு ஏத்த மாதிரி வந்து டீடைல்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. There should be flexibility in accommodating any change in scribe, reader, lab assistant in case of emergency. Emergency timeல வந்து scribe or reader மாத்துறதுக்கு flexibility இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. Candidates should also be allowed to take more than one scribe for writing different papers, especially for languages. However, there can be only one scribe per subject. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு scribe தான் இருக்க முடியும் போட்டிருக்கு. Persons with disabilities should be given the option of choosing the mode for taking the examinations. அதே மாதிரி எந்த மோட்ல அவங்க எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க, பிரெயிலா இல்ல கம்ப்யூட்டரா, லார்ஜ் பிரிண்டா, இல்ல எக்ஸாம் ஆன்சர்ஸை ரெக்கார்ட் பண்ண போறாங்களா, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இன் கேஸ் persons with disabilities are allowed to take the examination on a computer system, they should be allowed to check the computer system 1 day in advance so that if the problems in the software can be rectified. ஸோ அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து எக்ஸாம் எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை செக் பண்றதுக்கு அவங்களுக்கு அலோ பண்ணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே. ஸோ தட் அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஸ் ஆஃப் ஓன் கம்ப்யூட்டர், லேப்டாப் ஷுட் நாட் பி அலோ. அவங்களோட சொந்த கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ எடுத்துட்டு வர முடியாது. ஆனா வந்து ஆக்சசரிஸ், எனேபிளிங் ஆக்சசரிஸ், கீபோர்டோ மவுஸோ அது அலோ பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. provided it should not, அதனால வந்து எந்த மால் பிராக்டிஸும் நடக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. An application form should mention the scribe allowance to be paid. However, reasonable accommodation on emergency basis shall be provided in case of a request made at a later stage. Details regarding scribe allowance, which will not be less than 300 per paper, should be mentioned in the application form. The competent authority shall disperse the scribe allowance at the end of the examination. Thereafter, the examining body should ensure availability of question papers in the format opted by the candidate as well as suitable seating arrangement. யார் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க வந்து கேண்டிடேட்க்கு கொஸ்டின் பேப்பர் எந்த ஃபார்மேட்ல இருக்கணுமோ அது அப்படி இருக்கான்ற அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ணணும் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் the examining body shall accept the disability certificate as the case may be, declared as competent to issue such certificate by any state government or any union authority. The word extra time, so இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. The word extra time or additional time that is being currently used should be changed to compensatory time, and the same should not be less than 20 minutes per hour of examination
for persons who are allowed use of scribe, reader, lab assistant. So extra time அப்படின்ற வார்த்தையை மாத்திட்டு compensatory time அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And it should not be less than 20 minutes per hour of examination அப்படின்னு போட்டிருக்கு. All the candidates with disability not availing the scribe may be allowed compensatory time of minimum of 1 hour for examination of 3 hours duration. So scribe இல்லாத candidatesக்கு வந்து 3 hours duration இருக்கிற எக்ஸாம்க்கு minimum 1 hour compensatory time கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. In case the duration of the exam is less than an hour, then the duration of compensatory time should be allowed on pro rata basis. Compensatory time should not be less than 5 minutes and should be in the multiple of 5. The candidates with disability should be allowed to use assisting devices like talking calculator, Taylor frame. So அவங்க வந்து இந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு allowed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம்னா talking calculator, Taylor frame, braille slate, abacus, geometry kit, braille measuring tape, communication chart, AAC electronic devices இதெல்லாம் வந்து allow பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. Examination center should be accessible for persons with disabilities. Proper seating arrangement, preferably on the ground floor, should be made prior to the commencement of examination. So the time of giving the question paper should be marked accurately and timely supply of supplementary papers should be ensured. The competent authority should provide reading material in braille or e-text or on computers having suitable screen reading software for open book examination. So அந்த ரீடிங் மெட்டீரியல் வந்து பிரெயில் ஆர் இ டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கணும். அண்ட் ஆன்லைன் எக்ஸாமா இருந்தா வெப்சைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Alternative objective questions instead of descriptive questions should be provided for hearing impaired persons, in addition to the existing policy of giving alternative questions requiring visual inputs for persons with visual impairment. Visual impairment இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு descriptive questionsக்கு பதிலா alternative object questions கொடுக்கலாம். அதே மாதிரி alternative questionsம் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. The candidate with disability must take the examination in a separate room. The dictated responses of the candidate must not be overheard. அவங்களுக்கு எக்ஸாம் வந்து தனியா கண்டக்ட் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து அவங்க ஆன்சர் வெளில சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மத்தவங்களுக்கு கேட்கற மாதிரி ஒரு இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. An invigilator must be present in addition to the scribe since the examination தனியா நடக்கிறதுனால ஸ்கிரைபோட சேர்த்து இன்னொரு இன்விஜிலேட்டர் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் எக்ஸாம் வந்து ப்ராப்பரா கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The scribe must transcribe the candidate's responses verbatim. So scribe வந்து அந்த கேண்டிடேட்டோட ரெஸ்பான்சஸ வர்பலா வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் draw all visual material, for example diagrams, maps and graphs according to the exact instructions. Candidates சொன்ன instructions படி எல்லாமே draw பண்றது. அப்புறம் not offer information that may be used to answer questions, including advice on which questions to answer, when to move on to another question and the order. ஆனா ஸ்கிரைப் வந்துட்டு வேற எந்த ஆன்சர் பண்றதுக்கு உண்டான வேற எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. The scribe may read back answers at the request of the candidate or alter or delete answers. எழுதின ஆன்சர்ஸ் delete பண்றதுக்கும் திரும்ப வாசிச்சு காட்டுறதுக்கும் ஸ்கிரைபுக்கு வந்து இது பெர்மிஷன் அலௌடுன்னு கொடுத்திருக்கு. Conversation between the candidate and the scribe must be confined to ensure that the candidate's responses are transcribed correctly. There must be no discussion about the exam paper or the candidate's answers. A pool of scribes should be created separately by the authority conducting the examination. ஒவ்வொரு தேர்வு நடத்தும் பொழுதும் இது மாதிரி அந்த தேர்வுக்குரிய ஒரு ஸ்கிரைப் பூல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is directed that all recruitment agencies, examination bodies within Tamil Nadu shall scrupulously follow the above guidelines while conducting examinations. So தேர்வுகள் நடத்தும் போது தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எல்லா தேர்வு மையங்களும் எல்லா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸும் தேர்வு நடத்தக்கூடிய எல்லா ஏஜென்சிஸும் எக்ஸாமினேஷன் பாடிஸும் கண்டிப்பா இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தேர்வு நடத்தும் போது அப்படின்னு சொல்லி இந்த ஜிஓல சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.